ஒன்று ஜாப் செக்யூரிட்டி இல்லை, ரெண்டாவது எக்ஸ்பென்சஸ் வந்து பயங்கரமாக ஏறிச்சு. எல்லா விஷயத்துலையும் வந்து இன்றைக்கி எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது, ரைட்டா? நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு ஹோட்டல் போனால் ஒரு தோசை சாப்பிட்டு வந்துடுவீங்க. இப்போ வந்து பீஸா சாப்பிட போனீங்கன்னா 2000 ரூபாய் செலவு பண்ண போகிறீங்க, ரைட்டா? ஸோ எக்ஸ்பென்சஸ் ஏறிச்சு, ஜாப் செக்யூரிட்டி இல்லை, ரைட்? ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் ரிட்டையர் ஆன அப்புறம் உங்களுக்கு வந்து பென்ஷன் கேரண்டி இல்லை. இன்னைக்கு டேட்டில் வந்து பென்ஷன் கிடைக்கும்னு கேரண்டியே இல்லை. ஸோ பேசிவ் இன்கம் வந்து இன்னும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்றைக்கி இருக்குது. எதுக்குன்னா, நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, ஆர் ரிசைன் பண்ணிட்டீங்க, ஆர் உங்களுக்கு ஜாப் போயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து நம்ம லைவாக பார்த்தது வந்து கோவிடில் வந்து யார் யாருக்கு பேசிவ் இன்கம் இருந்ததோ, கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்ததோ, அவங்க வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் நீங்கள் வந்து ஒருவேளை சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், சஃபர் ஆயிருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் வரீங்க. அண்ட் இன்றைக்கி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சார் 5 வருஷத்துக்கு அப்புறமா பேசுகிறீங்க. ஆமாம், ஏதாச்சும் ஒரு டைம் இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து சஃபர் ஆயிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து பேசிவ் இன்கம் இல்லை, நீங்கள் வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணணும்.